உங்களோட சோத்துல நான் எதுவும் மண்ணள்ளி போட்டேனா சொல்லுங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்ன வந்து நீங்க இல்லாத தவறான வார்த்தையெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் வாயை கட்டு க்ளோஸ் பண்ணுங்க சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். கூல் சுரேஷ் வந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டு வீடியோ போடணும். தமிழக அரசு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், கூல் சுரேஷுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுதான் என்னோட கூகுள் பே நம்பரு அப்படின்னு போடணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்த ஒருவேளை நான் வந்துட்டால் ஐயோ பாவங்க, அவன் எல்லாரையும் மக்களை எல்லாம் நல்லா சிரிக்க வச்சு ரசிக்க வச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை. இந்த உலகமே அப்படிதான், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். இப்போ ரீசெண்டா டெத்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறது பார்க்க முடியுது. கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்னாக்க கூப்பிட்டா தான் போகணும். இறப்பு அந்த மாதிரினாக்கா நமக்கு விஷயம் தெரிஞ்சாலே அதுதான் நம்ம வந்து மரியாதை செலுத்துது. நான் அவர் மீது வைத்திருக்க அன்பா எப்படி காட்டுறது அப்படின்றது தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பப்ளிசிட்டிக்காக போயிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க நான் சும்மா இதுக்காக சொல்ல, இதுக்கு மேலே அங்கே கூல் சுரேஷ் பப்ளிசிட்டி வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கோமாளின்னு. நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்துனது. ஊர்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாம் நடிக்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டா சில வீட்ல டெத் அந்த இடத்துலலாம் நீங்க டான்ஸ் ஆடுறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி அதிகமா பிரஸ் மீட்ல உங்களை அதிகம் பார்த்துருக்கோம், தியேட்டர் வாசல்ல ரிவ்யூ கொடுத்து பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா டெத்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறத எங்களால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இன் ஜென்ரல் காமெண்ட்ஸ் நிறைய வர்றது என்ன அப்படின்னா, அவர் பப்ளிசிட்டிக்காக போய் ஆடுறாரா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் வருது. அதை நீங்க கேட்டீங்களா? அண்ட் அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்ல விஷயம். கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்னாக்கா கூப்பிட்டா தான் போகணும். இறப்பு அந்த மாதிரினாக்கா நமக்கு விஷயம் தெரிஞ்சாலே அதுதான் நம்ம வந்து மரியாதை செலுத்துறது. நிறையா பேர் வந்து இவ ஏதோ பப்ளிசிட்டிக்காக போகிறான் போலப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதாங்க நான் அவர் மேலே வச்சுருக்க அன்பு. புரியுதுங்களா? இப்போது ஒரு ஒரு இராணுவ வீரர் இறந்துட்டார்னா அவருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த குண்டு இது பண்ணி அதை இதோட பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கானா பாடகர் இறந்துட்டாருன்னா அவருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க? கானா பாடி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலம்பம் சுற்றுறவர் அவர் இறந்துட்டாருன்னா அதே மாதிரி அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் ஒரு சினிமா கலைஞன். அதனால் எனக்கு தெரிந்த விதத்தில் தான் நான் வந்து அவர் மேலே வைத்திருக்க அன்பை அதை நான் வெளிக்காட்ட முடியும். அப்படி தான் நான் அஞ்சலி செலுத்திட்டு வரேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பப்ளிசிட்டிக்காக போயிட்டுருக்கான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நான் சும்மா இதுக்காக சொல்ல, இதுக்கு மேலே அங்கே கூல் சுரேஷ் பப்ளிசிட்டி வேணும். நான் என் மீது வைத்திருக்க அன்பை நான் அவர் மீது வைத்திருக்க அன்பா எப்படி காட்டுறது அப்படின்றது தான். அது பல பேர் பல விதமாக சொல்ல தான் செய்வாங்க. இந்த ஊர் வந்து வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நான் அவங்கள்ட்ட வந்து திருடுறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, உங்களோட சோத்துல நான் எதுவும் மண்ணள்ளி போட்டேன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை வந்து நீங்கள் இல்லாத தவறான வார்த்தையெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, இந்த உலகம் அப்படி தான். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏச தான் செய்யும். அதை பற்றிலாம் எதுவும் கவலையப்படலை நான். காரணம், நான் யாருக்கும் துரோகம் நினைக்கிறவன் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நினைக்கிறேன். என்னோட வேலை என்ன? இப்போ நான் ப்ரொமோஷன் தானே பண்ணிட்டு இருக்கேன். மீன் விற்கிறாள் எப்படி மீன் விற்பாங்க? மீன் தானே விற்றுன்னு இருப்பாங்க. காய்கறி விற்கிறாள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தானே விற்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் ப்ரமோஷன் தொழில் செய்தால் ப்ரமோஷனுக்கான அந்த வேலை தான் செய்கிறேன். ஆனால் நான் வந்து சாவில் போய் டான்ஸ் ஆடுறது அது ப்ரமோஷனுக்காக இல்லை. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா தான் போகணும். கருமாதிக்கு அழைக்காமல இப்போ அதுதான் உண்மையான நட்புன்றது. எத்தனை சாவு வீட்டில் பக்கத்தில் இருந்து 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஐயோ அவரை வளர்த்து விட்டது இவர் தான், அவங்க கூட இந்த சாவுக்கு வரல இல்ல. இந்த இடத்துல நான் அப்படிலாம் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? நான் இதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா அபிநய் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து நம்ம கூட இல்லை இப்போ. ஸோ அவரோட அந்த இடத்துலயுமே நிறைய பேர் பேசினது என்னன்னா, அவர் கூட ஈவன் சொந்தக்காரவங்க கூட ஒருத்தவங்க கூட நிக்கல அப்படின்னு நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்களே தேடி ஒரே ஒருத்தர் மட்டும் கடைசியா வந்தாரு. ஸோ ஒரு கலைஞனுக்கு இந்த நிலைமை அப்படின்றது அதுதான். அதாவது இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கூல் சுரேஷ் வந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டு வீடியோ போடணும். தமிழக அரசு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், கூல் சுரேஷுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுதான் என்னோட கூகுள் பே நம்பரு, எதுனா தொண்டு நிறுவனம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்த ஒருவேளை நான் வந்துட்டால் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ பாவங்க, அவன் எல்லாரையும் மக்களை எல்லாம் நல்லா சிரிக்க வச்சு ரசிக்க வச்சுட்டு இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை. இந்த உலகமே அப்படிதான், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கோமாளின்னு. நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. எத்தனை இடத்துல ஏமாந்தானு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் சினிமாவை நான் லவ் பண்ணுறேன்,
கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து நீ வேற ஒரு வேலைக்கு போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன். காரணம் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமாவுக்கு தான் அப்படின்னு அர்ப்பணிச்சாச்சு. சோ சினிமாக்குன்னு எல்லாமே அர்ப்பணிச்சாச்சுன்னு நீங்க சொல்றீங்க. பட் இருந்தாலுமே இந்த சினிமா என்றிட்டு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு கூல் சுரேஷ்க்கு என்ன கிடைச்சிருக்குது இந்த சினிமா? அன்பு கிடைச்சிருக்குங்க, இந்த மாதிரி நட்பு கிடைச்சிருக்கு. என்னுடைய ஒரிஜினல் கேரக்டரை பார்த்து இந்த படத்தின் இயக்குனர் ரஜினிகாங்கோட இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன அவரை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போச்சான். அதை வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோனில் சொன்னார், இல்லை சார் நான் வந்து உங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தேன், நீங்கள் ஏதோ தேட்டருக்கு போகிறாரு கத்துறாரு, அதை வச்சு ஐயோ இவர் என்னப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நீங்கள் அந்த மாதிரி இல்லை, அது வந்து அது ப்ரமோஷனுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இவர் ப்ரொடியூசருக்கே தெரியும், ப்ரொடியூசர் நேர்லேயே வேற பார்த்தாரு, டைரக்டர் நிறைய இடத்துல பேட்டியில சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவங்க கூல் சுரேஷ். பட் நிறைய நம்பி நான் ஏமாந்திருக்கேன், நான் ஒரு ஏமாளி அப்படின்னு இப்ப சொல்றீங்க இல்லையா? சோ அது வந்து சினிமால வாய்ப்பு கிடைக்காம ஏமாந்ததா இல்ல பினான்சியலா வாய்ப்பு தரன்னு சொல்லி என்னை ஏமாத்துனது. ஊர்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாம் நடிக்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியும் நிறைய கோடிக்கணக்கில் பணம் போட்டு படத்தை எடுத்துட்டு நிறைய நடிகர்கள் அவங்களெல்லாம் நடிக்க வச்சுட்டு முத நாள் ப்ரொடியூசர் சொல்லுவார், அண்ணே இந்த மாதிரி நான் தெரியாமல் அவரை நடிக்க வச்சிட்டேன், தெரியாமல் இவரை நடிக்க வச்சிட்டேன், அதனால் தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாச்சும் பப்ளிசிட்டி பண்ணி கொஞ்சம் நல்லா வெளியில் கொண்டு வரதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன். நம்ம சினிமாவில் தானே இருக்கோம், நம்ம லவ் தானே பண்ணுறோம். ஒரு காதலி நம்மள்ட்ட சொன்னால் நம்பிடுவோம்ல, அவர் சொல்கிறத நம்பி நானும் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து நான் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன். வீட்டுக்கு வந்தால் என்னை அவ்வளோ திட்டுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, ஃபேமிலி இல்லையா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. அதே மாதிரி கமெண்ட்டில் அவ்வளோ திட்டுக்கள் அதெல்லாம் வரும். ஆனால் அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கொஞ்சமாச்சும் ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும்ல, நமக்காக இவ்வளோ பண்ணானடா அப்படின்னு. ஆனால் அதே தப்பு தான் அடுத்த படத்துலேயும் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனசுக்கு கஷ்டம்தான். ஆனால் பார்க்கும்போது கூல் சுரேஷ் வந்து கோமாளி அப்படின்னு கிண்டல் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஏமாளி தான். இந்த விஷயங்கள்லாம் ஓரமா வச்சுட்டு இன்னொரு விஷயம் கேட்கணும். அப்படி வரும்போது லெஜண்ட் அவர்களோட போட்டோ போட்டு டிஷர்ட் போட்டு வந்தீங்க, இப்ப வந்து ரஜினி கேங் மாத்திட்டீங்க. நீங்க லெஜண்ட் சார் சைடா இல்ல ரஜினி கேங் சைடா இல்ல நம்ம எஸ்டிஆர் சைடா? லெஜண்ட் சாரோட டிஷர்ட்டை போட்டுட்டே வர்றதுக்கான காரணம், அவரை வந்து நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஓகே, நான் பக்கத்து செட்டில் இருந்தப்போ அப்போ யார் ஷூட்டிங்னு அவரோட நான் போய் ஏதாச்சும் போய் பார்த்தப்போ தம்பி உங்களோட இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லா இது பண்ணுறீங்க, பட் உங்களுக்கான வாய்ப்புன்னா சரியாக அமையல, உங்களுக்கு விரைவில் நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. சரி சும்மா ஜென்ரலாக சொல்கிறது தானே, சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவர் ஷாட்டுக்கு போயிட்டார். சரி நான் போய் கிளம்புறேன், அந்த கூட இருக்க பவுன்சர்ஸ் அவங்க வழி மறைச்சிட்டு, இல்லைங்க சாப்பிட்டு போயிருங்க, இல்லைனாங்க எங்களை திட்டுவாருங்க, ஓ பவுன்சர் எதுக்கு பார்க்குறீங்க, அவரை பாதுகாக்கிறதுக்கு தானே, போங்க ஆர்டிஸ்ட்டு கூட ஃபோட்டோ எடுக்க விடாமல் கிட்டத்தில் வர விடாமல் தடுக்கிறதுக்கு தான் பவுன்சர், நீங்கள் போங்க அப்படின்னு. இல்லை சார் நாங்கள் இருக்கிற 10 பேர் எதுக்குனாக்க அவரை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ்லாம் வராங்க, வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க அவரை பார்க்கறதுக்கு, அவங்கள சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு ரூல்ஸ் தான். அதுக்கு தனியாக ஒரு டென்ட் போட்டு டேபிள் சேர்லாம் போட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு சமையல் வருது. ஷூட்டிங்க்கு தனி, ஃபேன்ஸு ரசிகர்கள் பார்க்க வரவங்களுக்கு அவங்களுக்கு தனி. இப்போ உள்ள நடிகர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ஆடியன்ஸை ஃபேன்ஸை கூப்பிட்டு சோறு போடுறது, படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் அந்த இடத்துலாம் போயிட்டு வடா மச்சான் என் தம்பி அப்படி செல்ஃபி எடுக்க, அதை பண்ணுற இதை பண்ணுற, அந்த மாதிரி நடிப்புலாம் நமக்கு வராது. ஆனால் அந்த லெஜண்ட் அவர்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் பண்ணாமல் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டது தான், டெய்லியும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 20-25 லட்சம் சாப்பாட்டுக்கே செலவு பண்ணுறாராம். இப்போ இதெல்லாம் வந்து வெளியில் தெரியல, அவரோட ரசிகர் மன்றம் மூலமாக எல்லாமே விஷயங்கள். அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் எவ்வளோ பேர் கூட பழகிட்டோம், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன ஏமாத்தினவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா என்ன. அதுலேருந்து தோணுச்சு, நானே பிரிண்ட் போட்டேன், டிஷர்ட்டை போட்டு எங்கே போனாலும் அதே போட்டு வருவான். இது எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி, இப்போ நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறோம்ல, பழனிக்கு வேல் குத்துறோம்ல, காவடி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டுமே அப்படின்னு போட்டது தான். படத்தோட ப்ரொடியூசர் ஆக்டரா
நீங்க இதை பத்தி எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ஏன்னா காமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்குது. சோ அத பத்தி அஃப்கோர்ஸுங்க நம்ம ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். ம். ஒரு 7 மினிட்ஸ் வியூஸ் வரனா ரொம்ப பெரிய விஷயம். Yes. ஆக்சுவலி அதர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நாங்கள் ஒரு புது ஆர்டிஸ்ட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, we are getting so many positive comments and all that. It's really heads off. Thank you. Thanks to all the viewers. ஓகே. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரமா கூல் சுரேஷ் அண்ணா நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களோட கதாபாத்திரம் அப்படின்னாலே இவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இந்த படத்துல இருப்பாரா, இல்ல காமெடி மட்டும் பண்ணிட்டு இருப்பாரான்னு பல கேள்விகள் இருக்கு. உங்க பதில் என்ன? செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லுமா? சாரிண்ணா, செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ் அவர்கள் கிட்ட பேச போறோம். அண்ணா சொல்லுங்க, இந்த படத்துல உங்களோட ரோல் எப்படியான ரோல்? ஆடியன்ஸ்க்கெலாம் தெரியும். நான் பேச போகிறதுக்கு முன்னாடி கையை நீட்டுமா? அட நல்லா தான் அண்ணா அண்ணான்ட்ட அப்புறம் என்ன கையை நீட்டு நல்லா நீட்டிட்டேன். அப்படி வச்சுட்டு ஓகே. வெந்து தணிந்தது காடு, ரஜினிகாந்த்க்கு வணக்கத்தை போடு. எங்கடா இன்னும் அந்த சவுண்ட காணவேன்னு பார்த்தா இப்பதான் கூல் சுரேஷ் அண்ணா பேசுற மாதிரியே இருக்குது. அந்த எனர்ஜி வருது பாருங்க. பாத்தீங்களா? சூப்பர்ண்ணா. இந்த படத்தில் நான் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படி சொல்லி தான் டைரக்டர் என்கிட்ட கதை சொன்னார். அப்படி சொல்லி தான் ப்ரொடியூசர் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு. சரி. நான் படமும் பார்த்துட்டேன். ஓகே. எனக்கு பயங்கர திருப்தி. தில்லுக்கு துட்டு அதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு இதுவாக இருக்கும். ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. ஹீரோவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அப்படியே இப்போ பார்க்கறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கார்ல, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அதில் நடிச்சிருக்கிறாரு. நல்லா எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். ஃபேமிலியோடு வந்து முக்கியமாக குழந்தைகளோட வந்து அது குழந்தைகள் ரசிக்கிறதுக்கான காரணம் வந்து இதில் வந்து ஒரு நாய் ஒன்று நடிச்சிருக்கு. அந்த நாய் வந்து வெள்ளையாக இருக்கும், ஆனால் அதோட பேர் ப்ளூ. நல்லா சூப்பராக இதில் நடிச்சிருக்காங்க. அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த படத்தில் வந்து கனகா நடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், அது சஸ்பென்ஸ். நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பீங்க. இப்போ சொல்லிட்டு சஸ்பென்ஸ் என்னால கேட்காம அதுதான் சொல்லிட்டேன்ல, கியூரியாசிட்டி உங்களுக்கு பில்ட் ஆகும். இல்லை கனகா இதில் நடிச்சிருக்காங்க. என்ன கேரக்டரில் வராங்க அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. கனகா வந்து இதில் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட். உண்மை தானே சார்? ஆமாம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கனகா. நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரகாட்டக்காரன் கனகா மேடம் தானே? இருங்க மேடம், எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். அந்த படம் பார்ப்பீங்க. நாங்கள் தான் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர். அந்த கனகா தான் இந்த படத்துல வந்து மெயின் ரோல. ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாரையும் தாண்டி சூப்பரான விஷயமா இருக்குது. நீங்க படம் பார்க்கும்போது கனகாக தான் நாங்க எல்லா பேரும் நாங்க வந்து ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகிறோம் இருக்குது இது. அண்ட் எஸ், இதே ஜோசர் அப்படியே ஹீரோயின் கிட்ட போனா துவிகா. சோ உங்களோட முதல் தமிழ் படம் இது, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபில்டு கேங்கோட சேர்ந்து முதல் படம் கொடுக்குறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் டீம். அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா கூட அண்ணான்ட்டாங்களே. ஐயோ பரவாயில்லையா? பரவாயில்ல இப்போ ஓகே ஆயிடுச்சு. ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. ஆமா, சிங்கிள் ஓகே ஓகே. ஸோ அதனால ப்ராப்ளம் வந்துடும். நாட் ரெடி டு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வரும். சிங்கிளா இருக்கும்போது எனக்கு புரியலையே. அவங்க பேரண்ட்ஸும் கேட்பாங்க, என் பேரண்ட்ஸும் கேட்பாங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளோட பர்சனல் வெளியில் தெரிய வேண்டாம். நான் அதனால் அண்ணான்னு பர்சனல் தெரிய வேணாம் 10 கேமரா போட்டு சொல்றீங்க பாத்தீங்களா? அதனால நம்ம வெளியில வந்து நம்ம அண்ணா அப்படி. கூல் சுரேஷ் அண்ணாவை பத்தி சில வார்த்தைகள் ப்ளீஸ். கூல் சுரேஷ் அண்ணா ஆமா கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச பெரிய லக். பிகாஸ் எனக்கு நான் இப்போ இண்டஸ்ட்ரிக்கே புதுசுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல. லைக் இப்போ இவரு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. பட் இங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணப்போ, எஸ்பெஷலி நம்ம செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில டைம்ல வந்து அந்த லேக் பக்கம், அது என்ன ஏரியான்னு எனக்கு கரெக்டா தெரியல, ஏற்காடு. ஆமா, ஏற்காடு பக்கம் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தா கூல் சுரேஷ் அண்ணாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க ஃபுல் ஃபிளட்ஜ்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப பார்த்தா எனக்கே வந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் கூட தான் நம்ம இவ்வளோ ஜாலியா பேசிட்டு பழகிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்களை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். அப்புறம் எனக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் கூட இருக்கிற நிறைய பேர் வந்து இவங்க வீடியோஸ் இதெல்லாம் எனக்கு காமிச்சாங்க. அப்பதான் ஓகே, எனக்கே இவரை பத்தி தெரிய வந்தது. நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஹெட்வைட் எல்லாம் அண்ணாவுக்கு சுத்தமா இல்லை. அண்ணா வந்து லைக் நம்ம ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
ஸோ அப்படி பார்த்தா கூல் சுரேஷ் அண்ணா கூட நல்லா செம்ம ஜாலியா இருந்த Overall ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கீங்க. சோ எஸ் சார், அந்த மாதிரி தான் இப்போ ஹாரர் படத்துல பயங்கரமான காமெடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஜானர் ஆஃப் மூவிஸ் இப்ப வந்துகிட்டு இருக்குது. பட் காமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல டார்க் காமெடியா போயிடுது, ஃபேமிலிஸா சேர்ந்து போய் பார்க்க முடியல. பட் உங்க படம் எந்த மாதிரி ஒரு காமெடியை டெலிவர் பண்ண போகுது, அண்ட் இதுல ஹாரர் கான்செப்ட் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு திகிலா இருக்கும் இந்த படம்? இது வந்து பேசிக்லி ஒரு ஃபேமிலி போகிற படம். ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி, சின்ன பசங்க கூட போய் பார்க்கலாம். கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி ஃபேமிலி நாய் இருக்குது, டாக் இருக்குது, அதனால பசங்களும் வந்து பார்க்கலாம். இது வந்து 18+ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நேச்சுரலான ஒரு காமெடி. எல்லா பேரும் கண்டிப்பாக ஊந்து அவ்வளோ சிரிப்பாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக நாங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பர். சோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப் செட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா படத்துல வந்து 2 பாடல்கள் இதுவரை விட்டுருக்காங்க, பேய் கூத்து அண்ட் சொக்கு நட சுந்தரின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே சம வைபா இருக்குது. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கா உங்க முறை பொண்ணோட? தனி ட்ராக் இருக்கா? இருக்கு. எப்ப வெளில வரும்? இருக்கு, விரைவில் வரும். விரைவில் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வரும். அன்னைக்கு ஒரு செம்ம வைபு ஒன்று இருக்கு. நீங்க உங்க லவ் சொல்றதுக்கான ஒரு டாஸ்க் நான் கொடுக்க போறேன். கொடுங்க. உங்க முறை பொண்ணு அங்க இருக்காங்க, ஓகேவா? நீங்க சிரிக்கவே கூடாது, ஆனா அவர் உங்களை சிரிக்க வச்சிடணும். அதான் டாஸ்கே. சிரிக்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிரிக்க வைங்க உங்க முறை பொண்ணு. ஆனா லைட்டா சிரிக்க வச்சு ஒரு ப்ரப்போசல் மட்டும் பண்ணிடுங்க. சிரிச்சு சேவா என்ன வெக்கமா? இப்ப நான் சிரிக்க கூடாது இல்ல? அப்படியே அங்கே உட்காந்து மட்டும் லுக்கு கொடுத்தா பூ இல்லையா? இந்த பூ கொடுக்கலாமா? அப்படியே அது பூவா? ஏதோ இல்ல இல்ல பூ கொடுக்கலாம். இப்போதைக்கு மேனேஜ் பண்ண இருக்கிறது. பூவுக்கு எப்படி நான் பூ கொடுக்கறது? பூக்கு பூ கொடுத்தா தான் பிடிக்கும். இந்த பூவுக்கு காமலே பிடிக்கும். காரணம் இந்த பூவை பார்த்ததால எனக்கு பைத்தியம் பிடிக்கும். கூல் சுரேஷ் அண்ணா, நீங்க சொல்லுங்க. உங்க கேங்லயே எங்கயாவது வெளில போனா பில்லே பே பண்ணாம அப்படியே நைஸா வெளில வந்துருது யாரு? நான் தான். அதான் எப்படி தப்பான क्वेश्चन, தப்பான ஆள்கிட்ட கேக்குறீங்க. போயிருக்கு பாருங்க, क्वेश्चन எங்க போயிருக்கு. நீங்க தான். நான் தான். ஓகே. ஏன்னா அவனுங்க கூட்டிட்டு போறது என்னை வச்சு அவனுங்க பப்ளிசிட்டி கிடைக்கும், போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் தான் வருது. கூல் சுரேஷை கூட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் இல்லை. கூல் சுரேஷை கூட்டு போயிட்டு நம்ம ரீல்ஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணி அவங்க பப்ளிசிட்டி ஆக்கலாம் அப்படின்னா, அதனால தான் பில்லு அவங்களே கட்டுவானுங்க. இல்லைம்மா, நான் இன்ன வரைக்கும் சரி, என்னால் இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல பில்லு வரும், அவங்களுக்கு பே பண்ணாக்க என்னடா இவன் தரலன்னு சொல்லி வரும். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே. சோ எஸ், டைரக்டர் ஆஃப் தி டீம் என் கூட இருக்காரு, ரமேஷ் பாரதி சார். வணக்கம். சோ எப்படி இருந்தது சார் இந்த க்ரூவை வச்சு வர்க் பண்ணும்போது? அவங்களுக்கு நல்லா ஜாலியா இருந்தது. ஓகே. உங்களுக்கு? நான் ஜாலியா இருக்க மாதிரி நினைச்சேன். பாத்தீங்களா? நீங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாலே அதுல வந்து காமெடிக்கோ இல்ல வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ பஞ்சம் இருக்காது அப்படின்னு நிறைய உப்பு புளிக்காரம் பார்த்து எங்களுக்கு தெரியும். கனா காணும் காலங்கள் அண்ட் பிஸ்தா மூவி. ஹாரர் அப்படின்ற விஷயத்தை ரமேஷ் பாரதி சார் எப்படி டச் பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. லைட்டா தான் டச் பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் வொர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. ஊர்கா எப்படி லைட்டா டச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லைட்டா டச் பண்ணிருக்கோம். ஜெனரலா ஹாரர் மூவில வந்து ஹாரர் கோஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த பேய் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு கொடூரமான ஃபேஸ் அந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு மூவிலாம் இருக்கும். அதுதான் ஜெனரலா ஹாரர் மூவில காமெடியா இருந்தாலும் சீரியஸான ஹாரர் மூவியா இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு கிராஸ் பண்ணி போவோம், அந்த மாதிரி விஷயங்கள். ஆமா, அந்த விஷயங்கள் எதுவுமே இதுல இருக்காது. இதுல ஜெனரலா வந்து நம்ம லைவா வந்து பேய் பிடிச்ச நபர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களோ, லைவா எப்படி பார்த்துருப்பாங்க, அவங்க ஃபேஸ் எந்த மாதிரியும் மாறாது. நம்ம பார்க்கும்போது கொடூரமா அந்த ரியாக்ஷன் மாறும், அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா தெரியும், அவங்க ஆக்டிவிட்டி அந்த மாதிரி மாறும். அதுதான் இந்த படத்துல ஹாரர் மூட் இருக்கும். கூல் சுரேஷ் அண்ணா கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் ஒரு மாத்திக்கலாம் அப்படின்ற விஷயம். பிடிச்ச விஷயம் வந்து ஷார்ட்டுக்கு கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவாரு. ஷார்ட் முடிஞ்சா பக்கத்துலேயே எங்கேயாவது படுத்துக்குவாரு, உட்காந்துக்குவாரு. எப்போ அவர் வேணும்னாக்கா, இந்த ஷார்ட்ல அவர் வேணும்னாக்கா அவர் கூப்பிட்டா அவர் அங்கேருந்து வரணுமே, அதுக்கு ஒரு டைம் ஆகுமேனு வெயிட் பண்ண தேவையில்லை. கூப்பிட்டா இங்கே அஸ்டன் இருக்கிற வந்து கூல் சுரேஷ் கூப்பிட்டுனா வந்துட்டா சார் நம்ம நிற்பாரு. அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். ஒரு விஷயம் மாத்திக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம்னா கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
சார் சார் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்லியா சொல்றேன் அவ்வளவுதான். வாயை வச்சு தான் அவ்வளோ நேரம் வடை சுட்டு ஓட்டிட்டு நான் கண்ட்ரோல் தான் பண்ண சொன்னேன், க்ளோஸ் பண்ணிக்க சொன்னேன். கண்டிப்பாக டோன்ட் மிஸ் ரஜினி கேங் நவம்பர் 27ல இருந்து உங்க நியர்பை தியேட்டர்ஸ்ல ஓட போகுது. என்ஜாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.